ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா 100 டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம 15 டேஸ் ஆஃப் வெயிட்லெஸ் சேலஞ்ச் வந்து இனிமேல் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய சேனலை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ண ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் தான். ஸோ 100 டேஸ் ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சி, அதில் தான் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகி எனக்கு வாட்ச் ஹவர்ஸுமே அதில் நிறைய வந்துருந்துச்சு. அதில் நிறைய பேர் இந்த கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் ரிலேட்டடுக்குள்ளே வந்ததுனால வந்து முழுக்க சேவிங்ஸ்லேயே போட்டு இதை வந்து வெயிட் அது எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் நான் ஷார்ட்ஸில் அப்பப்போ என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி வாட்டை ஈட்டினிடே இந்த மாதிரிலாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 டேஸ் சேலஞ்ச் வந்து மறுபடியும் பண்ண போகிறேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார், அதாவது என்னோடய கொழுந்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ், என்னோடய சின்ன மாமியாரோட பையனுக்கு வந்து மேரேஜ். ஸோ அதுக்காக நான் சாரீ வியர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக எனக்கு கொஞ்சம் வந்து பாடி சேஃபாக இருந்து கொஞ்சம் வெயிட் குறைச்சா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அண்ட் மோரோவர் என்னோடய பிஎம்ஐ வெயிட்டை விட இப்போ வந்து ஒரு 5 kg அதிகமாகிட்டேன். அண்ட் ஒரே இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நான் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். நான் வந்து ஹைலியாக ரெக்கமெண்ட் ப்ராப்பராக நீங்கள் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் நல்லா வெயிட் லாஸ் பண்ண முடியும். நல்ல ஃபிகருமே உங்களுக்கு வந்து வரும். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து 85 kg இருந்தேன். எப்போ அப்படின்னா பாப்பா ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆனதுக்கப்புறம் 85 இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பாப்பா பிறந்து ஒரு 3 monthsக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். வெயிட் லாஸ் இது சேலஞ்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வந்து எனக்கு தெரியாமல் நார்மலாக வந்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி தெரிஞ்சு நான் ட்ரை பண்ணேன். நிஜமாவே எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நல்லா அந்த பாடி வந்து நல்லா டோன் பண்ணி நல்லா வந்துட்டு சேஃபாக வந்து எனக்கு கிடச்சி. அண்ட் அதே மாதிரி இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எந்தளவுக்கு நான் எடுத்துக்கணும் அந்தளவுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து பண்ணிடுவேன். ஸோ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு பர்டிகுலராக காமனாக வந்து ஃபுல் பாடிக்கு பண்ணிவிட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக எந்த இடத்துல வந்து எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், இப்போ என்னோடய கையில் இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதி குறைக்கணுமா, இல்லை என்னோடய பேக் சைடு குறைக்கணுமா, ஸோ அந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போயும் போல் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்ற சொல்லிடுறேன் ஷார்ட்டா. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஏன்னா கரெக்டாக சம்மர் டைம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாமே ஏதாவது ஜூஸு, ட்ரை ஃப்ரூட் ஜூஸு, ஏபிசி ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி, கூழ் இந்த மாதிரி வந்து லிக்விட் ஐட்டமாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ஃபீடிங் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா 10 AM to 6 PM. ஸோ இதுக்குள்ளே மட்டும்தான் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட மாட்டோம். ஓகேங்களா. மொத்தமாக சேர்த்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் நம்ம இருக்க போகிறோம். சரிங்களா. அண்ட் அதே மாதிரி காலையில் உணவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் அந்த 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றது நம்ம உள்ளே இருக்க ஆர்கன்ஸு, நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பெட்ரோல் கொடுத்த மாதிரி நல்லா சத்து நிறைந்த ஒரு உணவாக தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே இதர் வீடியோ ஆர் ஷார்ட்ஸை எதுலேயோ ஒன்று நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா. கண்டிப்பாக நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்சது இந்த பல்சஸ் வேக வச்சு தாளித்து சாப்பிட்றது, இல்லைனா சூப் வெரைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது எடுத்துக்க, இல்லைனா புட்டு கூட எடுத்துக்குவேன். ராகி புட்டு, சிகப்பரிசி புட்டு அந்த மாதிரி கூட எடுத்துக்குவேன். ஓகேங்களா. இட்லி தோசை இல்லாமல். ஓகேவா. ஸோ இப்படி தான் சிஸ்டர்ஸ் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய பிளானும் கூட. அண்ட் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இதுவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ட்ரஸ்ட் தான் மனசுக்குள்ளே. சரிங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் காட்டுற உணவுகளில் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச உணவை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளேட் நான் சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா, அதாவது 100 கிராம் தான் ஒயிட் ரைஸு, ப்ரோட்டீன் நிறைய டெய்லி ஒரு வேக வச்ச எக்கு 1 or 2, அதுக்கப்புறம் நல்லா ஒரு 250 கிராம் அளவுக்கு வெஜ்ஜீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி போகுது அப்படின்றத சின்ன வீடியோவாக கூட ஷேர் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோவை கூட ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே இவங்க வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ வராதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிச்சயமாக டெய்லி வீடியோஸ் வரும். மணி சேவிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படி கடன் அடைச்சாங்க, எப்படி கோல்டு சேவ் பண்ணுறாங்க, எப்படி வந்து சேவிங்ஸை வந்து அவங்க லைஃப்பில் எப்படிலாம் கொண்டு போகிறாங்க, இந்த மாதிரி
எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பேக் டு பேக் இருக்குது. ஸோ அது எப்பயும் போல் உங்களுக்கு வந்துடும். கூடயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வரும். ஸோ எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து பயன்பட்டுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து டெய்லி வீடியோஸ் போடுவேனா அப்படின்னா, அதாவது இந்த வெயிட் லாஸும் சரி டெய்லி வீடியோ போட மாட்டேன். ஒரு நாள் விட்டு தான் மொத்தமாக சேர்த்து தான் போடுவேன். ஏன்னா நமக்கு வந்து 50 டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம பண்ணணும் அப்படின்ற போது ஒரு நாளில் வந்து 2-3 வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா அந்தளவுக்கு வந்துட்டு நம்மகிட்ட வந்து டேட்டா பேக் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணி நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ, எது பிடிச்சிருக்கோ, எது உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணி கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக மறக்காமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ நிறைய டிப்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் டிப்ஸை ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும். ஸோ அப்பப்போ வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வெயிட் லாஸ் ரிலேட்டடாகவும் மணி ரிலேட்டடாகவும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பற்றின எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை, see you, டேக் கேர். நம்மளுடைய 21 வகையான இன்க்ரீடியன்ஸ் போட்டால் மகதியாஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில். ஸோ என்னமோ தெரில, இந்த சம்மர் வந்ததுக்கப்புறம் வந்து உண்மையாமே சொல்கிறேன், பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் நம்மளோட ஆயிலோட அந்த தரம் தான். ஸோ இதில் அவ்வளோ ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஹேருக்கு வந்து என்னென்னலாம் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும், டேண்ட்ரஃப் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி அதனால தான் நம்மளோட ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஹேரில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துறதா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வெந்தயம், ஆலோவேரா, அதுக்கப்புறம் மருதாணி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு நல்லா கூலிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய பொருட்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருள் நம்ம சேர்த்துறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரே ஒருத்தருக்காக மட்டும் இந்த ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2 லிட்டர் ஆயில் இவங்க நம்மகிட்ட வாங்கி ரீசேல் பண்ணுறாங்க. ஸோ 2 லிட்டர் ஹெர்பல்ஸ் ஹேர் ஆயில் இவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 2.5 லிட்டர் ஆயில் எடுத்துக்கணும். ஸோ அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆயில் இப்போ அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 100 ml ஜஸ்ட் 100 rupees தான். தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டாட்டா பை, see you, டேக் கேர்.